இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுள் மேல் வாஞ்சையாயிருக்கையில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தியான வசனம், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். திருப்பாடல் அதிகாரம் 91 வசனம் 14. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இறைவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகின்றது. நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள், நினைவுகள் ஆண்டவருடைய காரியங்களில் வாஞ்சையாய் இருக்கிறதா? பக்தியாய் அவரை பின்பற்றுகிறோமா என்று சற்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வாஞ்சை, அவரை குறித்த தாகம் இருக்கும் பொழுது கடவுள் உங்களை குறித்து பெருமைப்படுவார். நீங்கள் விரும்புகிறதற்கும் அதிகமாக உங்களை தம்மோடு இணைத்து கொள்வார். சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி தம்முடைய அடைக்கலத்திற்குள் ஒளித்து வைத்து கொள்வார். ரூத் என்ற மோவாபிய பெண் அப்படித்தான் ஆண்டவருடைய பாதத்தை வாஞ்சையுடன் பற்றி கொண்டபடியால் நிறைவான பலனை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரை அறியாதிருந்த ஒரு தம்பதியர் இருந்தனர். அவர்களுடைய உறவினரில் ஒருவர் ஆண்டவரை தன் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டார். எனவே ஒவ்வொரு உறவினருக்காகவும் அவர்களும் தன்னை போல் ஆண்டவர் இயேசுவை மீட்பராக அறியும்படி ஜெபம் செய்தார். அவருடைய கருத்தான ஜெபத்தின் மூலமாக இந்த தம்பதியரும் அவரை கண்டுகொள்ளும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார். இவர்களுடைய வாழ்க்கை மாறியதை கண்ட அந்த பக்திமான் அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி சென்று ஆழமான ஆவிக்குரிய இரகசியங்களை விவிலிய புத்தகத்திலிருந்து கற்றுக் கொடுத்தார். இது நிமித்தம் அந்த குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவர்களை நிரப்பவும் வல்லமையாக அவர்கள் உபயோகப்படவும் ஆண்டவர் வரங்களையும் வல்லமையையும் அருளி செய்தார். இதனால் மற்ற உறவினர்கள் இதன் மேன்மையை உணராமல் அவர்களை எள்ளி நகையாடினர். ஆனால் இந்த தம்பதியரோ ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. கடவுள் மேல் இருந்த வாஞ்சை அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவரும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இந்த உயர்வை கண்ட ஏனைய உறவினர்கள் ஆச்சரியமடைந்து, ஒன்றுமில்லாமல் இருந்த இவர்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று வியந்து, அதன் பிறகு தாங்களும் இந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பமாய் நிறைவாய் பெற்று கடவுளுக்கென்று நற்சாட்சிகளாக மாறினர். அத்தனை பேருக்கும் முன்னதாக அந்த தம்பதியரின் முகம் பிரகாசித்தது. அன்பானவர்களே, இப்படித்தான் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வதோடு உங்கள் உறவினர், நண்பர்கள் யாவரும் கூட அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெற்றுக்கொள்ள உங்கள் முழு இருதயத்தோடு அவரில் அன்பு கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே, உம்மை எப்பொழுதும் கண்டு கொள்ளுகிற ஒரு வாழ்வை எனக்கு தாரும். உமது பிரகாசத்தை, உமது அடைக்கலத்தை எனக்கு தந்து இன்று முதல் என்னை கரம்பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் நிறைவான நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.